அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனி கொல்லப்பட்டதன் பின்னர் அடுத்த சுப்ரீம் லீடராக அயதுல்லா அல் கமேனியினுடைய மகன் மொஜ்தபா கமேனி பதவியேற்றிருந்தார். அவர் பதவியேற்றுக் கொண்டாலும் அவருடைய தரப்பிலிருந்து முழுமையான அறிவிப்பு அல்லது அந்த முதலாவது உரை என்று சொல்லக்கூடிய அடுத்து ஈரான் நாட்டினுடைய கொள்கை செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகாத சூழ்நிலையில் நேற்றைய தினம் மொஜ்தபா கமேனியிடமிருந்து மிக முக்கியமான செய்தி ஈரானுக்கும் உலக மக்களுக்கும் வெளியாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பேரிடி ஒன்று ஈராக்கில் இடம்பெற்றிருக்கின்றது. இது குறித்து வெளியான மிக முக்கியமான செய்திகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றோம். ஈரானின் அயதுல்லா அல் கமேனியினுடைய ரெஜீம் மாற்றமடைய போகின்றது. இந்த ஆட்சி அமெரிக்க இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீவிர கொள்கை கொண்டவர்களினுடைய ஆட்சியை மாற்றி தங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் என்று தெரிவித்தே ஈரான் மீது அமெரிக்கா போரை ஆரம்பித்தார்கள். மிக கொடூரமான தாக்குதல்கள் இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து நடத்திய போதிலும் கூட அவர்கள் நினைத்த அல்லது அவர்களுடைய இந்த யுத்தத்துக்கு காரணமான ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதா என்று சொன்னால் அதில் 100% அமெரிக்கா தோல்வியடைந்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் ஈரானில் எந்த ஆட்சியை மாற்றி இஸ்லாமிய குடியரசின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அதே கொள்கையை கொண்ட அச்சு அசலாக அயதுல்லா அல் கமேனியினுடைய கொள்கைகளை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஆட்சியே தற்போது மீண்டும் ஈரானுக்குள் வந்திருக்கின்றது என்பது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் அவர்களுடைய அடிமை நாடுகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. ஏனெனில் அயதுல்லா அல் கமேனியினுடைய இரத்த சொந்தம். அது மட்டுமல்ல, அயதுல்லா அல் கமேனியினுடைய அதே கொள்கைகளை கொண்ட மொஜ்தபா கமேனி நேற்றைய தினம் ஆற்றிய உரை ஈரான் ஊடகங்களில் மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்களில் கூட கமேனிஸ் பேக், மீண்டும் கமேனி என்ற சொற்றொடருடனேயே அந்த செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளமை இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. முதலாவது உரையில் அவர் கூறக்கூடிய விடயங்களை பார்க்கும் பொழுது ஈரானின் மாபெரும் தேசத்தின் ஒவ்வொரு தனி மனிதனுக்காகவும் இந்த இஸ்லாமிய குடியரசு தேசத்தை காப்பதற்காகவும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து முஸ்லீம்களுக்காகவும் இஸ்லாம் மற்றும் புரட்சியினுடைய நீடித்த தன்மைக்காகவும் தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கக்கூடிய அத்தனை அர்ப்பணிப்பாளர்களுக்கும் தியாகிகளுக்கும் முதலில் நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் செய்த தியாகமும் சிந்திய இரத்தமும் ஒருபோதும் வீணாகாது. இந்த மண்ணை ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் இருந்து நீக்குவதற்கும் இந்த மண்ணை ஆக்கிரமிக்க முயன்ற ஆக்கிரமிப்பாளர்களுக்கு உங்கள் செய்தியை சொல்வதற்காகவும் நீங்கள் உங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கின்றீர்கள். இராணுவ தரப்பாக இருக்கலாம், ஈரான் பொதுமக்களாக இருக்கலாம், அரசியல் மற்றும் இராணுவம் சார்ந்த தலைவர்களாக இருக்கலாம், அனைவருடைய தியாகத்திற்கும் மரணத்திற்கும் நிச்சயமாக பழி தீர்ப்போம் என்ற செய்தி முதலாவதாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய அண்டை நாடுகளை நாங்கள் நண்பர்களாகத்தான் பார்க்கின்றோம், சகோதரர்களாகத்தான் பார்க்கின்றோம். அவர்களை தாக்க வேண்டிய அவசியம் விருப்பம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் இஸ்லாமிய மக்களின் மிக பெரும் எதிரியான அமெரிக்காவை தங்களுடைய நாடுகளுக்குள் தளங்களை கொடுத்து இராணுவத்தை அனுமதித்து அவர்களை வைத்திருக்கக்கூடிய தளங்களை நாங்கள் நிச்சயமாக தாக்குவோம். இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிரான போக்கு அல்லது வளைகுடா நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை. ஆனால் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கும் வரை அந்த நாடுகள் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்பதையும் நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். மூன்றாவது ஒரு செய்தியை சொல்கின்றார். இந்த மத்திய கிழக்கு ஒட்டுமொத்தமாக அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க தளங்களும் இராணுவ முகாம்களும் உடனடியாக மூடப்பட வேண்டும். அல்லாவிட்டால் இது மூடப்படும் வரை மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய ஆக்கிரமிப்பு அகற்றப்பெறும் வரை நாங்கள் அந்த தளங்களை தாக்கிக் கொண்டே இருப்போம் என்றொரு தெளிவான செய்தியை கூறியிருக்கின்றார். அதாவது மத்திய கிழக்கு நாடுகளை நாங்கள் தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த இராணுவத்தை நீங்கள் வெளியேற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் மீது தாக்குதல் நடத்தப்போவதில்லை. இந்த இராணுவம் வெளியேற்றப்படாவிட்டால் இராணுவம் வெளியேற்றப்படும் வரை நாங்கள் கடுமையான தாக்குதல்களை செய்யத்தான் போகின்றோம் என்பதை அவர் வெட்ட வெளிச்சமாக கூறியிருப்பதும் தற்போது மிகப்பெரிய செய்தியாக மாறியிருக்கின்றது. அடுத்து மிக முக்கியமான ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார் மொஜ்தபா கமேனி. எங்கள் மீது ஒரு வலிந்த போரை திணித்து, அதாவது
எந்தவித காரணமும் இல்லாமல் திட்டமிட்டு எங்கள் மீது ஒரு வலிந்த போரை எதிரி திணித்திருக்கிறான் இஸ்ரேலும் அமெரிக்காவும். இந்த போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு எதிரியிடமிருந்து இழப்பீட்டை பெற்றுக்கொள்வோம். அவர்கள் மறுத்தால் நாங்கள் பொருத்தமானதாக கருதும் அளவுக்கு அவர்களுடைய சொத்துக்களை இந்த பிராந்தியத்தில் எடுத்துக்கொள்வோம். அது சாத்தியமில்லை என்றால் அவர்களின் சொத்தில் சமமான தொகையை அழித்து நிர்மூலமாக்கி விடுவோம். இந்த விடயம் மிகவும் ஒரு முக்கியத்துவமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் நேற்றைய தினம் அமெரிக்கா ஈரானை பேச்சுவார்த்தை அழைத்த போது பெசாஸ்கியன் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். எங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். ஏனெனில் நீதான் எங்களுடைய வீட்டுக்குள் இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றாய், இவ்வளவு படுகொலைகளை புரிந்திருக்கின்றாய், நீதான் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு கூறினார். அந்த இழப்பீடு கொடுக்கப்பட்டால்தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்ற ஒரு செய்தியையும் தெளிவுபடுத்தியிருந்தார். அதே கருத்தை இன்று மொஜ்தபா கமேனியும் கூறுகின்றார். எதிரியிடம் இருந்து இழப்பீட்டை பெற்றுக்கொள்வோம். அவர்கள் மறுத்தால் இந்த பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து எங்களுக்கு தேவையான இழப்பீட்டை எடுத்துக்கொள்வோம். அல்லாவிட்டால் அந்த சொத்துக்களை அழித்து நிர்மூலப்படுத்தி விடுவோம். இந்த விடயம் மிக முக்கியமாக தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க இஸ்ரேலினுடைய சொத்துக்கள், வணிக நிறுவனங்கள், அவர்களுடைய முதலீடுகள் அனைத்திற்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. அதாவது நீ இழப்பீட்டை கொடுக்காவிட்டால் இந்த இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம், அல்லது கைப்பற்ற முடியாது விட்டால் அழித்து விடுவோம். கைப்பற்றுவது சாத்தியப்படுமோ இல்லையோ, அழிப்பது ஈரானுக்கு தற்போது சாத்தியப்படும். ஏனெனில் அனைத்து இடங்களிலும் ஈரான் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதால் அடுத்து வரும் நாட்கள் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேல் அமெரிக்கா சொத்துக்களுக்கும் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து கூறுகின்றார், எதிரிக்கு குறைந்த அனுபவம் உள்ள மற்றும் மிகவும் எதிரிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பகுதிகளில் மேலும் பல போர்முனைகளை திறப்பது குறித்தும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. எதிரினுடைய நடவடிக்கைகள் கட்டுமீறி சென்றால், போர் தொடர்ந்தால் பொருத்தமானதாக கருதப்படும் புதிய போர்முனைகளை நாங்கள் திறப்போம். அந்த போர்முனைகள் எதிரிகளால் எதிர்கொள்ளப்பட முடியாதவை என்று தெரிவித்திருந்தார். அதாவது ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாக்கள், கவுதி படைகள், ஆயுத இயக்கங்கள் ஏற்கனவே பிராந்தியம் முழுவதும் இருந்தாலும் இதுவரை வெளியே தெரியாத பல இயக்கங்களும் ஈரான் ஆதரவு பெற்றவர்கள் பல நாடுகளில், மத்திய கிழக்கில், ஈராக்கில் பல பிரதேசங்களில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்ச்சியாக வெளிவரக்கூடிய செய்திகள். எனவே எதிர்பார்க்காத இடத்தில் நாங்கள் ஒரு புதிய போர்முனையை திறப்போம் என்று ஈரான் சொல்வதனூடாக வேறு தன்னுடைய ஆதரவு இயக்கங்களையும் அமெரிக்காவுக்கு எதிராக களமிறக்கப் போகின்றார்களா என்ற கேள்வியும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது. ஏனெனில் ஹிஸ்புல்லாக்கள் மிகவும் அமைதியாக இருந்தார்கள். ஹிஸ்புல்லாக்களை ஏறக்குறைய கதையை முடித்து விட்டோம் என்று இஸ்ரேல் தொடர்ச்சியாக கூறினார்கள். ஆனால் நேற்று ஒரே நாளில் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலுக்குள் செலுத்தி பல இடங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். எனவே இதுபோன்று ஈரான் ஆதரவு இருக்கும் ஏனைய இயக்கங்களும் களமிறக்கப்படுமா என்ற செய்திகள் தற்போது புதிய சிக்கலை மத்திய கிழக்கு முழுவதும் கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த அதிர்ச்சியிலிருந்து அமெரிக்கா, இஸ்ரேல் மீட்சி அடைவதற்குள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நேற்று அமெரிக்காவுக்கும் அமெரிக்க இராணுவத்துக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான ஒரு விமானம் ஈராக்கில் குறிப்பாக வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது. KC-135 எரிபொருள் நிரப்பும் இராணுவ விமானம். அதாவது இந்த விமானங்கள் சாதாரண விமானங்கள் கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு போர் விமானம், எவ்வளவு சக்திமிக்க போர் விமானம் ஒன்று நீண்ட தூரம் பறந்து சென்று குண்டுவீச்சு தாக்குதலை நடத்த வேண்டுமாக இருந்தால், இப்போது அமெரிக்கா ஈரான் மீது நடத்துவதற்கும் மிக நீண்ட தூர பரப்புகளை மேற்கொண்டு குண்டுவீச்சுகளை நடத்துகின்றார்கள். இவ்வாறு மிக நீண்ட தூரம் இராணுவ விமானங்கள் குண்டுவீச்சுக்களை நடத்துகின்ற பொழுது அந்த இராணுவ விமானங்களுக்கு நடுவானில் வைத்து எரிபொருள் நிரப்பாவிட்டால் அந்த விமானங்கள் செயற்பட முடியாது. அப்படி போர் விமானங்கள் அனைத்திற்கு நடுவானில் இருந்து எரிபொருளை நிரப்பக்கூடிய KC-135 எரிபொருள் நிரப்பும் விமானம் ஒன்று வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது. 2 விமானங்கள் ஒன்றோடொன்று மோதி இருப்பதாகவும், ஒரு விமானம் வீழ்ந்து நொறுங்கி முற்றாக அழிக்கப்பட்டிருப்பதாகவும், ஒரு விமானம் அவசரமாக இஸ்ரேலுக்குள் தரையிறக்கப்பட்டிருப்பதாகவும் முதல்கட்ட செய்திகளை அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த விமானத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள், இதன் உயிரிழப்புகள் ஏற்பட்டனவா, விமானம் விபத்துக்குள்ளாதற்கான காரணம் என்ன, சம்பவம் எப்படி நடந்தது, மீட்பு பணிகள் எங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று எந்த ஒரு விடயமும் அமெரிக்காவால் தெரிவிக்கப்படவில்லை. இந்த விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றமை மிகப்பெரிய சந்தேகங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது.
ஒரு விமானம்தான் வீழ்ந்து நொறுங்கியதாக சொல்லப்பட்டார்கள். மற்ற AKC-135 விமானமும் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இஸ்ரேலுக்குள் தாங்கள் தரையிறக்கி விட்டோம் என்று அமெரிக்கா தெரிவித்தாலும் அந்த விடயமும் ஒரு மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த போர் உச்சக்கட்டத்தில் நடந்துவிட்டு கொண்டிருக்கும் பொழுது போர் விமானங்களின் இதயம் என்று சொல்லலாம். அதாவது அதற்கு எரிபொருளை கொடுத்தால்தான் அந்த விமானங்கள் இயங்க முடியும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் எரிபொருளை நிரப்பக்கூடிய மிக பெரிய $1 பில்லியன் பெறுமதியான மிக பாரிய அளவில் உள்ள விமானங்கள் வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றன. இந்த விமானம் உண்மையில் தொழில்நுட்ப கோளாறு அல்லது 2 விமானங்கள் ஒன்றோடொன்று மோதியதால் வீழ்ந்து நொறுங்கியதா அல்லது ஈரான் இராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனெனில் இந்த விமானம் வீழ்ந்து நொறுங்கியதாக அமெரிக்கா சொல்லப்படும் பகுதி ஈரானுக்கு மிக அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஈராக்கிய பகுதி. அங்கு ஈரான் மட்டுமல்ல, ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற பல இயக்கங்களும் அதிகபட்சமாக செயற்படக்கூடிய ஒரு பகுதி. எனவே இந்த விமானத்தை ஒருவேளை ஈரான் வான் பாதுகாப்புகள் சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் என்ற செய்திகளும் முன்வைக்கப்படுகின்றன. அமெரிக்கா உடனடியாக இந்த விமானம் வீழ்ந்து சில நிமிடங்கள் 1 மணி நேரம் கூட ஆவதற்குள் இந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு 2 விமானங்கள் மோதலால் தான் வீழ்ந்து இருக்கின்றது, வெளிப்புற தாக்குதல்கள் அல்ல என்று அவசரமாக செய்தி வெளியிட வேண்டியதன் காரணம் என்ன என்பதும் இங்கே நாங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது, அதற்கேற்ற விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். பின்னர் அது தொடர்பான முன்கட்ட விசாரணைகள் தகவல்கள் தெரிவிக்கப்படும். ஆனால் வீழ்ந்து நொறுங்கிய செய்தி வந்தவுடனேயே அமெரிக்கா அவசரமாக இது வெளிப்புற தாக்குதல்களால் வீழ்த்தப்படவில்லை என்று சொல்லியிருப்பது ஒருவேளை ஈரான் இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தி அது ஈரானுக்கு சாதகமாக இந்த போர்க்களத்தில் அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக அவசரப்பட்டு இந்த விமானம் தங்களுடைய விமானங்களை ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகிவிட்டதாக குறிப்பிடுகின்றார்களா அல்லது உண்மையில் அவ்வாறு தான் இடம்பெற்றதா அல்லது ஈரான் இதை ஈராக் எல்லையில் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. எது எவ்வாறு இருப்பினும் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டமை அமெரிக்க இராணுவத்திற்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய பேரிடி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் போர் விமானங்கள் கூட நூற்றுக்கணக்கில் இருந்தாலும் எண்ணெய் நிரப்பும் விமானங்கள் அவர்களிடம் ஒரு லிமிட்டட், ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இருக்கின்றன. எனவே 2 விமானங்கள் ஒன்று நொறுங்கி இருக்கின்றது, ஒன்று செயற்பட முடியாத நிலை என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. ஈரான் மீதான போரை அமெரிக்கா ஆரம்பித்த பின்னர் இது அமெரிக்கா இழக்கும் 4வது விமானம் என்று அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே முஸ்தபா கமேனியினுடைய அதிரடி அறிவிப்பு, ஒருபுறம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடரும், தீவிரமான தாக்குதல்களை நடத்தப் போகின்றோம் என்று செய்தியை சொல்லியிருக்கும் சூழ்நிலையில் மேலும் மத்திய கிழக்கும் உலகரங்கும் மிக பதற்றமான ஒரு சூழ்நிலைக்கு சென்றிருக்கின்றது. அடுத்து வரும் நாட்களில் என்ன நடைபெறப் போகின்றது என்பதுதான் அனைவருடைய அச்சமாகவும் இருக்கின்றது. இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.